நல்லா க்ளோவிங்கா பிரைட்டா வேணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப பிக்மெண்டேஷன் இருக்கா? கிட்டி ஹெர்பல்ஸோட பெர்ல் கிரீம் ட்ரை பண்ணி பாருங்க. சீரியஸ்லி 7 வருஷம் ஆச்சு மார்க்கெட்ல நம்மளோட பெர்ல் கிரீம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 4 டாட் வச்சாலே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமா கழுத்துக்கும் நம்ம போட்டுக்கலாம். யூஸ்வலி கொஞ்சம் கொஞ்சம் கையில இருக்கும், அதையும் நான் கழுத்துல போட்டுருவேன். சோ இது நீங்க நல்லா இந்த மாதிரி பூச வேண்டிதான். எல்லா இடத்துலயும் உங்க ஃபேஸ் ஃபுல்லா பூசிருங்க. ஓகே, கொஞ்சம் விறுவிறுன்னு பூசிருங்க. ஏன்னா இது வாட்டர் பேஸ்னால சீக்கிரமா காஞ்சிரும். ஓகே, விறுவிறு அப்சர்வ் பண்ணிரும் நம்மளோட ஸ்கின்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டெக்னிக் பாருங்க, இங்க கீழ இருந்து மேல வரைக்கும் கொஞ்சம் அப்படியே மசாஜ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சுருக்கம் இதெல்லாமே குறையறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ டெய்லி பண்ணுங்க. அந்த மாதிரி கொஞ்ச நேரம் பண்ணா போதும், அது கொஞ்ச நேரத்திலே காஞ்சிரும். சோ அது காயற வரைக்கும் பண்ணுங்க. அதே மாதிரிதான் கழுத்தும் விறுவிறுன்னு நீங்க இந்த மாதிரி போட்டுட்டு கழுத்தும் கீழ இருந்து மேல, கீழ இருந்து மேல, கீழ இருந்து மேல. ஃபேஸ் ஒரு கலர், கழுத்து ஒரு கலர் இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? ரெண்டுமே ஈவனா இருக்கணும் தானே? அதனால கழுத்துலயும் கொஞ்சம் போட்டுருங்க. சோ நம்மளோட பெர்ல் கிரீம் பாத்தீங்கன்னா இட்ஸ் மெயின்லி ஃபார் பிக்மெண்டேஷன்லாம். சோ உங்களுக்கு ரொம்ப பிக்மெண்டேஷன்லாம் இருக்குன்னா பெர்ல் கிரீம் போடுங்க. சிஸ்டர், எனக்கு க்ளோவிங் ஸ்கின் வேணும், ஆசையா இருக்கு, கிளாஸ் ஸ்கின் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சூபர் கிட்ட பூஜா பெர்ல் கிரீம் கீழே yellow பேக் போட்டிருக்கு. இப்போ தட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.